Hi viewers, Mr.RRK cooking channel today என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுவையான பரங்கிக்காய் ஹல்வா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டான ஹல்வா. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள subscribe பட்டனை அழுத்திட்டு வந்துருங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானையும் டச் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். கலர்ஃபுல்லான சுவையான பரங்கிக்காய் ஹல்வா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. பொருட்கள் பார்த்துடலாம். பரங்கிக்காய் எடுத்துருக்கோம், அதை துருவி வச்சுருக்கோம். 2 கப் பரங்கிக்காய் எடுத்துருக்கோம். 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம், நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். 1/2 கப் பால் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துருக்கோம், சூடு வரட்டும். நல்லா சூடு வந்தோன்னா நம்ம இதோட நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நெய் சூடு வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டோம். இது கூட நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்கிற பரங்கிக்காயை இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் நெய்யில். காய் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம பால் சேர்த்துக்கிறோம். காய் வேகணும் கொஞ்சம் நேரம், அதுக்காக பால் சேர்த்துக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ மூடி போட்டுடலாம், வேகட்டும் கொஞ்சம் நேரம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கெட்டியாகட்டும். ஃபைனலாக நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு பரங்கிக்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான பரங்கிக்காய் ஹல்வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.